Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் வகையில் ராஜஸ்தானின் பச்சபத்ராவில் நாட்டின் முதல் பசுமை வழி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 2018 தொடங்கப்பட்ட நாட்டின் 24வது சுத்திகரிப்பு நிலைய திட்டம் நிறைவடைந்து வணிக உற்பத்திக்கு தயாராக உள்ள நிலையில் அதை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சுமார் 4400 ஏக்கர் பரப்பளவில் 32 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வளாகத்தில் அமைந்துள்ள சுத்திகரிப்பு ஆலை ஆண்டுக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறனும் ஆண்டுக்கு 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி திறனும் கொண்டதாகும். இந்த ஒருங்கிணைந்த வளாகத்தில் 9 சுத்திகரிப்பு யூனிட்டுகள் மற்றும் 4 பெட்ரோலிய வேதிப்பொருள் யூனிட்டுகள் உட்பட 13 பதப்படுத்தும் யூனிட்டுகள் உள்ளன. குறிப்பாக கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் மதிப்பை அதிகபட்சமாக்குவதற்காக இந்த சுத்திகரிப்பு நிலையம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உற்பத்தி செய்யப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் குழாய்கள் வழியாக குஜராத்தில் உள்ள பாலன்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாட்டின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ஜோத்பூர் விமான நிலையத்தின் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட புதிய முனைய கட்டிடத்தையும் திறந்து வைத்ததோடு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 28,840 கோடி ரூபாய் மதிப்பில் திருத்தப்பட்ட உதான் திட்டத்தையும் தொடங்கி வைத்துள்ளார். ஈரான் போரால் ஏற்பட்ட 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக கையாண்டது என்பதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விளக்கமளித்துள்ளார். எரிபொருள் பற்றாக்குறை குறித்த அச்சத்தை மக்களிடம் உருவாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இந்தியா எரிபொருள் விநியோகத்தை தக்க வைத்துக் கொண்டதாக கூறிய பிரதமர் மோடி அப்படி தீய நோக்கத்துடன் செயல்பட்டவர்கள் தாங்கள் நினைத்ததில் வெற்றி பெறவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் விளைவாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 அளவுக்கு உயர்ந்து விநியோக தடையும் ஏற்பட்டதாக கூறிய பிரதமர் மோடி உலகம் முழுவதும் பல நாடுகளில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் 50% வரை உயர்ந்தன என்றும் சில நாடுகள் எரிபொருள் விநியோகத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்தியா அத்தகைய இக்கட்டான நிலைக்கு ஒரு நாள் கூட செல்லவில்லை என்றும் சுமார் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தனது எரிபொருள் இறக்குமதியை இந்தியா விரிவுபடுத்தியதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். மேலும் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் கூட எல்பிஜி விநியோகம் தொடர்பான பெரிய சவால்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் மட்டும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் 75,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இழப்பை சந்தித்தன என்றும் அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டும் சுமையை மத்திய அரசே ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி தொடங்கிய உடனேயே நாட்டின் சுத்திகரிப்பு நிலையங்களின் திறனை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் எரிபொருள் அல்லாத பிற தயாரிப்புகளை உற்பத்தி செய்து வந்த சுத்திகரிப்பு நிலையங்களை கூட எல்பிஜியை உற்பத்தி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறிய பிரதமர் மோடி அதனால் வெறும் 7 நாட்களுக்குள் உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி 35,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக உயர்ந்ததாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக குறுகிய காலத்தில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு பிஎன்ஜி இணைப்பை வழங்கிய மத்திய அரசு ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் பிஎன்ஜி வசதியை விரிவுபடுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி நெருக்கடி காலத்தில் எல்பிஜி சிலிண்டரின் விலை 2,000 ரூபாய் வரை அதிகரிக்கும் என்று சந்தை நிபுணர்கள் கணித்திருந்த வேளையில் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் 950 ரூபாய்க்கும் குறைவான விலையிலேயே வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை புதிய இந்தியாவின் மன உறுதியும் முயற்சிகளும் இந்த மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை முறியடித்துள்ளன என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். சில சக்திகள் பொதுவெளியில் வதந்திகளையும் அச்சத்தையும் பரப்புவதில் மும்முரமாக இருந்தபோதிலும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள், நிலைமையை கையாண்ட விதம், கடின உழைப்பு, முயற்சி, பொறுமை மற்றும் கொள்கை, ராஜதந்திர நிலைகளில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு நுணுக்கமான நடவடிக்கையும் என்றாவது ஒரு நாள் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தேசிய நலனும் மக்களின் நலனுமே மிக முக்கியமானவை என்பதை உலகத்திற்கு இந்தியா தெளிவாக உணர்த்தியுள்ளதாகவும் இந்தியா தோல்வி அடையும் என்ற கணிக்கப்பட்ட வதந்திகள் அனைத்தும் இறுதியில் ஆதாரமற்றவை என நிரூபிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார்.